இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான். ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. 17வது தலைப்பு விளக்கெண்ணெய். அவன் சரியான விளக்கெண்ணெய் என இனி யாராவது திட்டினால் கைக்குலுக்கி பூச்செண்டு கொடுங்கள். விளக்கெண்ணெய் அவ்வளவு விசேஷமானது. விளக்கெண்ணெய் ஆமணக்கின் குருதி. ஆமணக்குச் செடி மண்ணின் நுட்பமான கூறுகளை உறிஞ்சி உழைத்து சேமித்த நுண்மருந்துகள்தாம் விளக்கெண்ணெயில் கொட்டிக் கிடக்கின்றன. இந்த அத்தியாயத்தின் நலப்பொக்கிஷம் ஆமணக்கு விதையும் விளக்கெண்ணெயும் தான். ஆமணக்கின் இலை, விதை, எண்ணெய் என அனைத்தும் மருத்துவ குணம் நிரம்பியவை. இதன் இலை வாத நோயாளிகளுக்கு சிறப்பு மருந்து. ஆமணக்கு இலையை ஆமணக்கு எண்ணெயிலேயே லேசாக வதக்கி மூட்டுகளின் வீக்கம், வலிக்கு ஒத்தடமிட்டால் வலி நீங்கும், வீக்கம் வடியும். பிரசவித்த பெண்ணுக்கு பால் கட்டி கொண்டாலோ சரிவர பால் சுரக்கவில்லை என்றாலோ இதன் இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தடமிடலாம். சமீபத்திய ஆய்வுகள் ஆமணக்கு இலை கல்லீரல் நோய்க்கு எதிராக செயல்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளன. காமாலை, கல்லீரல் சுருக்க நோய், கல்லீரல் செயல்திறன் குறைவுக்கு ஆமணக்கு இலையின் உலர்ந்த பொடி பயனளிக்கும். கீராநெல்லி இலையுடன் ஆமணக்கு, கொழிஞ்சி, இலை, கடுகு, ரோகிணி, கரிசாலையை சேர்த்து உலர்த்தி பொடி செய்து காலை மாலை அரை டீஸ்பூன் அளவு கொடுக்க காமாலை குணமாகும் என சித்த மருத்துவ அனுபவங்கள் கூறுகின்றன. ஆமணக்கு எண்ணெயில் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் வைரசுக்கு எதிராக அது செயல்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளனர். HIV வைரஸை கூட சோதனை குழாயில் ஆமணக்கு கட்டுப்படுத்துவதை கண்டறிந்துள்ளனர். ஆமணக்கு விதையில் இருந்து மருந்து செய்ய அந்த காலத்தில் பருப்பை அரைத்து அதற்கு 4 மடங்கு இளநீர் அல்லது தண்ணீரை விட்டு காய்ச்சுவார்கள். இப்போது பிற எண்ணெய்களைப் போல் பிழிந்துதான் விளக்கெண்ணெயும் எடுக்கப்படுகிறது. இந்த எண்ணெயில் உள்ள ரைசின் எனும் சத்து பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது. நோய் குணமாக்கலில் நிணநீர் கழிவு ஓட்டம் மிக மிக முக்கியமானது. உடலில் இந்த ஓட்டத்தை சீராக நடத்தி எங்கும் வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் விளக்கெண்ணெய்க்கு நிகர் ஏதும் இல்லை. வெள்ளை அணுக்களை ஊக்குவிக்கும் தன்னிகரட்ட செயலை இந்த எண்ணெய் செய்கிறது. மூலிகை மருத்துவ அறிவியலில் அமெரிக்காவின் FDA அங்கீகாரம் பெறுவது என்பது குதிரை கொம்பு. அந்த பெரும் அமைப்பே விளக்கெண்ணெய் பொதுவாக பாதுகாப்பானது என சான்று தந்துள்ளது. தென் தமிழகத்தில் பருப்பு குழைவாக வர அதனுடன் 2 துளி விளக்கெண்ணெயை விட்டு வேக விடுவது மரபு. ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு எனப்படும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். ஆகவே விளக்கெண்ணெய் நம் மரபிலிருந்து வந்திருக்கின்றது என்பதை இதன் மூலம் உணர முடியும். விரேசனத்தால் வாதம் தாழும் என்கிறது சித்த மருத்துவம். நன்கு மலம் கழிந்தால் வாத நோய்களாகிய மூட்டுவலி முதல் ஆஸ்துமா வரை பயன் கிடைக்கும் என்பதுதான் அதன் பொருள். பிரசவித்த பெண்களுக்கும் மலம் எளிதில் கழிய ஆமணக்கு எண்ணெயை 10 முதல் 20 வரை மில்லி வரை உடல் எடை ஆரோக்கிய நிலையை பொறுத்து அளவாக கொடுக்கலாம். சளி, இருமல், கோழைக்கட்டு உடைய நபருக்கு 20 மில்லி விளக்கெண்ணெய் 10. இதன் தேன் சேர்த்து கலந்து கொடுக்க மலம் கழிவதுடன் சளி, இருமல் நீங்கும். சரியாக பசிக்காமல் மந்த வயிற்றுடன் இருப்போருக்கு ஆமணக்கு எண்ணெயை ஓமத்தீ நீர் அல்லது சுக்கு கஷாயத்தில் இதேபோல் கலந்து கொடுக்க மந்தம் நீங்கி பசி உண்டாகும். சாப்பிடாத குழந்தை, மந்தமுள்ள குழந்தை, கனச்சூட்டுடன் மெலிந்திருக்கும் குழந்தை, வாயில் அடிக்கடி வாய்ப்புண்ணுடன் உள்ள குழந்தை என எல்லோருக்கும் விளக்கெண்ணெயில் செய்த மருந்துகளைத்தான் சித்த மருத்துவம் பரிந்துரைக்கின்றது. இருப்பினும் சித்த மருத்துவரை ஆலோசிக்காமல் இந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம். இதன் மலமிளக்கித் தன்மையை சீராக அளவறிந்து பயன்படுத்த வேண்டும் என்பதால் சுய வைத்தியம் சரிவராது. விளக்கெண்ணெய் புண்களை ஆற்றவும் பல்வேறு நரம்பு மூட்டு வலிகளுக்கான மூலிகை தைலம் காய்ச்சவும் அதன் அடிப்படை தைலமாக பயன்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இந்தியரிடம் மட்டுமல்லாது சீனரிடமும் ரோமானியரிடமும் கிரேக்கரிடமும் கூட விளக்கெண்ணெயின் பயன்பாடு இருந்திருக்கிறது. மொத்தத்தில் விளக்கெண்ணெய் காலம் காலமாக யாரும் விளக்காத எண்ணெய்.
உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.